Assalamualaikum, welcome to GP Simple Lifestyle. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே all are doing good. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஆட்டுக்குடல் கிரேவி. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாமாங்க. இதுக்கு ஆட்டுக்குடல் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துங்க. இதை நம்ம மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு வாட்டர் நல்லா பாயில் பண்ணுறதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ தான் இதில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் அதெல்லாம் நமக்கு விடும். இது ஒன் சைட் நல்லா வேகட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பட்டை ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே தின்னாக நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி ப்ரௌனாக வதங்கணும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கூடவாகவே சேர்த்துங்க. அப்போ தான் இந்த குடலில் இருக்கிற பேட் ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இதையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். இதெல்லாம் எண்ணெயில் நல்லாவே வதங்கணும். இந்த எண்ணெயில் வதக்கும் போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது பிறகு நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சதை நல்லா தண்ணிலாம் இல்லாமல் வடிகட்டி அந்த குடலை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுங்க. இது கூடவே 2 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுங்க. இதை மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். 15 மினிட்ஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஜீரகத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு வாட்டர் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். 10லேருந்து ஒரு 12 விசில் வரைக்கும் வேக வைக்கலாம். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு சரியாக ஒரு 10 விசில்லே எனக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி 1 ஸ்பூன் தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்தை பார்த்து சேர்த்துங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு குடல் கிரேவி நல்லாவே ரெடியாகி வந்திருக்கு. இந்த மெத்தடில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆப்பம், இடியாப்பம், இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.